Hello friends, welcome back. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் வந்து giveaway winners எப்போ அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனல்ல வந்து 10th of April giveaway winners வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸும் மறக்காம வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபலூடா மிக்ஸ் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால ஃபலூடா ட்ரை பண்ணலாம் வீட்லயே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்மி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். டிமார்ட்ல அவைலபிளா இருக்குது. வேணும்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. 200 கிராம் பவுடர் இது. இதோட பிரைஸ் வந்து 75 rupees வருது. நமக்கு வந்து ஈஸியா வந்து ஃபலூடா செஞ்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பாலில் வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் காய வைக்கணும். லைட்டாக ஒரு 5 to 10 minutes காய்ஞ்சதுனா போதும். பால் நிறைய திக்காகிற வரைக்கும் காய வைக்க வேணாம். அதுக்கப்புறமா அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரோட ஃபுல் பேக்கெட் நீங்கள் அப்படியே அதில் போட்டுடணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜா சீட்ஸு, அந்த சேமியா, முந்திரி பருப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அதுலேயே இருக்கிறோம். நம்ம ஜஸ்ட் வந்து பாலை காய வச்சு அதில் போட்டால் போதும். அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 15 to 20 minutes சில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வைக்கணும். அந்த பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கப்பு தான் என் வீட்டில் இருந்தது. ஸோ ஃபலூடா கப்பு உங்ககிட்ட இருக்குன்னா இன்னுமே பெஸ்ட்டு. ஸோ அந்த பால் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அடியில் நீங்கள் ஊற்றிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து அதில் போட்டுட்டு அப்புறமா நமக்கு வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, பாதாம், முந்திரி, அதெல்லாம் வந்து அதில் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி சாக்லேட் சிரப் மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும். அந்த மாதிரி ரெடிமிக்ஸ் பவுடரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம வந்து எந்த இதுவும் தனியாக சேர்க்க வேண்டாம். அதுலேயே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மெயினாக வந்து நம்ம சுகர் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. அதுலேயே வந்து எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கான ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்க விடுங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மட்டன் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணியில் எப்படியும் காரம் சேர்க்க போகிறோம். இது வந்து நான் போடுறது குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து குக்கரை மூடிடலாம். ரொம்ப உப்பு போட வேண்டாம். ஏன்னா பாதி உப்பு போட்டால் போதும். நம்ம எப்படியும் பாதி உப்பு வந்து பிரியாணியில் சேர்க்க தான் போகிறோம். குக்கர் மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கலாம். மட்டன்னா 4 விசில் விடணும். நீங்கள் இதுவே நாட்டுக்கோழி விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் நார்மல் சிக்கன் விடுறீங்கன்னா 2 விசிலே போதும். ஸோ அதுக்கப்புறமா பிரியாணி குண்டானில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் போட்டுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ பாதி சின்ன வெங்காயம், பாதி வந்து நார்மல் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நார்மல் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30 to 40 நம்பர் வந்து உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டாச்சு. அது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஒரு 5 to 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளி வெங்காயம் தான் வந்து நம்ம நிறைய சேர்க்க பிரியாணிக்கான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து புதினா போட போகிறோம். புதினாவும் அப்புறம் கொத்தமல்லி இலையும் வந்து போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ போடக்கூடாது. ப்ரீவியஸான வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ போடணுன்றது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உடச்சி விட்டு நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் நிறைய வேணும்னா நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். இல்லை காரம் வந்து நீங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 to 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பிளெயின் சில்லி பவுடர் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 3/4 to 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மட்டனை மட்டும் நம்ம போட போகிறோம். மட்டன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் நீங்கள் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி என்ன தண்ணினா அந்த மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி தான் நான் எப்பவுமே வைப்பேன். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து 1 கப்புக்கு 2 கப் வைக்கலாம். ஏன்னா நம்ம தம் போட போகிறோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா வேறு கணக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கப்புக்கு 10 கப் வரும் இல்லையா. அப்போ வந்து நீங்கள் 1 கப் மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது 9 கப் தண்ணி வச்சா போதும்னு சொல்லியிருப்பேன். பட் மட்டன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது. அதனால நான் வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணியே வச்சுருக்கேன். ஸோ 5 கப் ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கப் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போடுங்க. தண்ணி இல்லாமல் இருத்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரைஸை போட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண காட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஷாம் வுட்டு, அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பெட்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஹெட் போர்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் வரும், எண்ட்லேயும் வரும். இந்த மாதிரி இந்த பார்ட்டை வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு மாதிரி. கீழே அதுதான், அதுக்கெல்லாம் இல்லை நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இன்ஸ்டால் பண்ண வந்தவங்க வந்து டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான் வரும். இப்போ அதை திருப்பி கீழே போட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே வரும் இல்லையா அந்த ப்ளைவுட் மாதிரி அதை போட்டுட்டு அப்புறமா பெட்டும் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணது அப்படியே வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து மேலே அவங்களே போட்டு கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கான ராயல் ஓக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ராயல் ஓக்கில் ஆர்டர் பண்ணுறோம். நல்லா இருந்தது. ஸ்மூத்தான ஒரு டெலிவரி, ஸ்மூத்தான ஒரு இன்ஸ்டலேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கர்லான்லேருந்து ட்ரீம் ஸ்லீப் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் வாங்கியிருந்தோம். அது நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 5 to 6 இயர்ஸாக. ஸோ அது நல்லா இருக்குன்றதால அதே பிராண்ட் வந்து வாங்கிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு வந்து நம்ம ரைஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் போட்டதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் வந்து ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல் சிம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போல் இல்லை 10 மினிட்ஸ் போல் நல்லா அந்த தம் உள்ளேயே இருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் உள்ளேயே இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் சொன்ன ரேஷியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருந்ததுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அடிக்கடி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த ரேஷியோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அதை உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பெட்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது லுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.